ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம தொழில் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு கீசர் வந்து ரிப்பேரிங் வந்திருக்கு. அது வந்து தண்ணி வந்து வெந்நி வந்து தண்ணி சூடாக வரணும்னு சொல்கிறாங்க. நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நாங்கள் பாருங்கள், இதெல்லாம் செக் பண்ணதில் காயில் கட்டு போச்சுன்னு இருந்தது. அதுக்காக தான் இந்த முறுக்கு மாதிரி ஒரு காயில் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். இது வந்து மேலும் டாப் கட்டியாச்சு. இது ஓப்பன் பண்ணால் தான் நம்ம பழசை எடுத்துகிட்டு இன்னும் புதுசு போட முடியும். அதுக்குள்ளே பாருங்கள், இந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஷாக் அடிக்காத இருக்கிறக்கா இல்லை இந்த இது ஹீட் ஆகும். இது பார்த்திங்களா, இது ஹீட் ஆகும் பார்த்திங்களா. இது வந்து பாடியில் டச் ஆகி பாடி வந்து உருகிடக்கூடாது, அதுக்காக கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். மோஸ்ட்லி நாங்கள் எந்த ஒரு கீசர் ஓப்பன் பண்ணாலுமே இது பாருங்கள், மேல் பால் இந்த ஸ்பாஞ்ச் வந்து கம்பல்சரி கொடுக்காங்க. சரிங்களா, வாங்க இப்போ பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துடலாம். இந்த கஸ்டமர் முந்தா நேற்று கொண்டாந்து கொடுத்தாரு. நேற்றே கேட்டார். நேற்று ரொம்ப நேரம் ஆகிட்டுன்னு ஜாமான் வாங்கி ஃபிட் பண்ணுறதுக்கு இது எப்படியும் 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ணுறது. குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன். அதனால் பார்த்து பொறுமையாக செய்யணும். பின்ன அது தண்ணி சூடாகுதா என்ன இது தண்ணி இங்கே நாங்கள் செக் பண்ண மாட்டோம். எங்களுக்கு அந்த லைன் காட்டும் ஓகேன்னு. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம். மணி 11 ஆகிட்டு. இன்றைக்கி காலையில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வேலையும் பாருங்கள், என் பிள்ளைங்களும் பாருங்கள். இது ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கோடு எதுக்கு போடுறாருன்னா, இந்த ஓப்பன் பண்ணும் போது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ அந்த லைன் படியே ஃபிட்டிங் பண்ணணும். இல்லை ஃபிட் ஆகாது. எல்லாம் கழட்டிங்க வச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவர் ரொம்ப பயப்படுவா ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நம்ம இங்கே பிஸ்கெட் வச்சிடலாம். அவருங்க வேலை பார்க்காரு. நான் சாமிக்கு கொஞ்சோண்டு பூ பறிக்க வந்துட்டேன். ஹிந்திலாம் நான் பணம் கொடுத்து பூ வாங்கியிருந்தேன். இப்போ அப்படி கிடையாது. நமக்கு தினம் இங்கே பூ கிடச்சிரும். இது வந்து வில்வேலை மரம் ஃப்ரெண்ட்ஸ். பூவும் பறிச்சாச்சு, வில்வேரையும் பறிச்சிடலாம். முடிஞ்சது நமக்கு. நீங்கள் வாங்க கோயிலுக்கு போகலாம். தினம் பாபாவை பார்க்க வருவேன். தினம் என்னால் முடிஞ்ச பூ பறிச்சிட்டு வருவேன். இவ்வளோதான். எங்கள் ஃப்ரூட் காரியில் ஊருக்கு போயிருக்காரு. அதனால் சாமிக்கு ஃப்ரூட் எதுவும் இல்லை. குட்டி சிவனுக்கு பெரிய வில்வேலை. அவர் அங்கே தட்டுறது இங்கே இருக்க சவுண்டு கேட்கும். பிள்ளையார பார்க்க விளக்கு போட்டாச்சு. இந்த விளக்கு போடுறது இங்கேயே எண்ணெய் இருக்கும், விளக்கு இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து விளக்கு போட்டுக்கலாம். மகாலட்சுமி தாயே, நீங்கள் வந்தால் தான் என் குறையெல்லாம் தீரும் தாயே. நீங்கள் இறங்கி வாங்க தாயே, கிருபை பண்ணுங்க தாயே. சுவாமி சூப்பராக கும்பிட்டாச்சு. இப்போ வாங்க பிள்ளையார் பார்க்கணும், செல்ஃபி எடுக்கலாம். இப்போ வாங்க நம்ம பாபா கூட ஒரு செல்ஃபி எடுக்கலாம். பாபா எல்லாரையும் நல்லா வைப்பார் சரிங்களா. நம்ம மன குறையெல்லாம் தீர்த்து வைப்பார் சரிங்களா. நான் எப்போ கோயிலை விட்டு போனாலுமே முதுவை காட்டிட்டு நான் போக மாட்டேன். இப்படியே பேக்கில் பின்னாடி ரிவர்ஸ்லேயே போவேன். நடந்து எனக்கு தெரியும் எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு. காலை அப்படியே கொண்டு படியில் கொண்டு கீழே வச்சுருவேன். கோயிலேருந்து பாருங்கள், நம்ம கடை இப்படி தான் தெரியும். கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காரு. இவ்வளோ பாருங்கள், நான் கோயிலுக்கு வந்தேன். பின்னாடி இவளும் வந்துட்டா. சாப்பாடு கொடுத்ததுக்கு இவளுக்கு வச்சது மற்ற பிள்ளைடு சாப்பிட்டுட்டு. காலையில் ஒரு அண்ணாச்சி தண்ணி மோட்ரு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. தண்ணி மோட்ரு சர்வீஸ் பண்ணுவேன். இவள் இப்படி பயந்து செத்தா எப்படி வாங்குங்க. நான் டைரியை கையில் எடுத்துட்டேன். டேட் போட்டுவிட்டேன். இப்போ சாமி பேரை போட்டுடலாம். 90 ரூபா போனி ஆகிட்டு 870 ரூபா நேற்று கூகுளில் இருக்குது. 110 ரூபாய் இன்றைக்கி காலையில் வீட்டு ஜாமான் வாங்கினது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கழட்டியாச்சு. இதுதான் இந்த கோயில் கஸ்டமருது. எல்லாமே ஹீட் ஆகிட்டு வெடிப்பு மாதிரி வந்துருப்பாருங்க. அதனால தான் வேறு பொண்ணு இதெல்லாம் கழட்டி. ஸ்க்ரூ பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது. இதுக்குள்ளே தான் தண்ணி வந்துன்னு சொல்கிறேன், சூடாகும். இந்த காயில் நல்லா ஹீட் ஆக்கி இதுக்குள்ள தண்ணி சூடு பண்ணும். அதில் இப்போ தண்ணி இருக்குது பாருங்கள், ஒரு ஊதுறா பாருங்கள். அது என்ன தான் நம்ம ஆஃப் பண்ணிட்டாலுமே அதில் ஒரு 1/2 லிட்டரு 1 லிட்டரு தண்ணி வரைக்கும் இருக்கும். எல்லாரும் கீசர் அப்படி தான் இருக்கும் இவ்வளோ தண்ணி. வாங்க இப்போ நம்ம புதுசாக போட்டுடலாம். இப்போ நம்ம அம்முக்குட்டியோட அம்மாவும் வந்துட்டா. ஹோல்சேல்காரம் வர்றதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹோல்சேல்லாம் வயிறார கொடுப்பேன். இதெல்லாம் எண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஹோல்சேலுக்கும் கடைக்கும் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆலேலோ. இவளை நான் கை வைக்க மாட்டேன். இவ கொஞ்சம் டேஞ்சர். மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் மாதிரி இவ்வளோ கொஞ்சம் போனேன். இவரை எனக்கு கடிக்க வந்துட்டா. அதில் தான் கை வைக்கல. சாப்பாடு கொடுத்துட்டு வணக்கம் போட்டு நோண்டுருவேன். இவன் என் தங்க குட்டி. இன்னும் செஞ்சாலுமே நல்ல பிள்ளை, குட் கேர்ள். நின்று வேலை பார்த்து களைச்சிட்டுன்னு உட்காந்துட்டாரு பாருங்கள். கோயில் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எல்லாம் வெடிப்பு மாதிரி வந்துட்டு ஹீட் ஆகி. இது எதனால் எப்படி ஆகுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டன் ஆன் பண்ணிவிட்டு பைப்பை ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் பட்டன் ஆன் பண்ணணும். சிலவங்க என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு பட்டன் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைப் ஆன் பண்ணுறாங்க. அதனால தான் இது வெடிப்பு மாதிரி விழுந்துருது. வாங்க புதுசு போடலாம். எம்மா ஸ்க்ரூ. இதுலேயே நிறைய பேட்டர்ன் இருக்குது. இந்த லென்த்தில் பெருசு, பின்ன 2 டைப்பு இருக்கும். உள்ள நிறைய பேட்டர்ன் இருக்குது. கீசரை பொறுத்து சின்ன கீசருக்கு ஒரு மாதிரி, பெரிய கீசருக்கு ஒரு மாதிரி. இது மீடியம் கீசர்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வீட்டில் 2 பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறதே பெரிய பாடு. அது ஒரே இடத்துல வேலை செய்யும்போது 24 மணி நேரம் அவர் என் மூஞ்சியை பார்க்க, நான் அவர் மூஞ்சியை பார்க்க, வீட்லேயும் சண்டை போட்டு, கடையிலேயும் வந்து சண்டை போட்டு, இது போதும் போதும்னு ஆகிட்டேன். எனக்கு வேறு வேலை எதுவும் தெரியாது. நான் ஆரம்பத்துலேருந்து இதே வேலை பார்த்தனால அவர் கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்கேன். நான் தனியாக எங்கேயும் வேலைக்கு போனாலுமே எனக்கு அந்தளவு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. சரிங்களா? காலையிலேயே நாங்கள் 2 பேரும் சண்டை பயங்கரமாக போட்டு சேர்ந்துக்கிட்டோம். இதுதான் நடக்குது. இவர் கூட நான் எதுக்கு சண்டை போடுவேன்னா, சில கஸ்டமர் முன்னாடி நான் ஒரு வேலையை சொல்லுவேன், இவர் ஒரு வேலையை சொல்லுவார். கஸ்டமர் முன்னாடியே என்னை வந்து இப்படி வாயை மூடின்னு பேசுகிற மாதிரி பேசுவார். அந்த நேரம் நான் வந்து கஸ்டமர் போட்டுன்னு வச்சு இவரை வாங்குன்னு வாங்கிடுவேன். இந்த வேலை பின்னாடி டக்குன்னு ரூபா குறைச்சிட்டார். அதை வச்சு தான் சண்டை. இப்போ நாங்கள் ஜாமான் வாங்க போனால் எங்களுக்கு யாருமே ஒரு ரூபாவும் குறைக்கிறது புரிஞ்சிக்கிறது இல்லை. இது பார்க்க தான் உங்களுக்கு ஸ்டீல் கோட்டிங் ஸ்டீல் மாதிரி தெரியும். ஸ்டீல் கிடையாது. இது வந்து ஸ்டீல் கோட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா துரு பிடிக்காமல் இருக்கிறது உள்ள. இது அவ்வளவும் காப்பர். இது தெரியுதுங்களா? பிளாக் கலரில் பேக்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணிட்டு மேலே அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணணும். இன்றைக்கி அவர் என்கிட்ட உதவி கேட்க மாட்டார். இல்லை இதை பிடி அதை பிடின்னு வச்சு செய்வார். காலையில் எனக்கு ஒரு சண்டை. நான் பேச மாட்டேன். இந்த கடையை வச்சு நான் வந்து நிறைய ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடை வாடகை கொடுக்கணும், வீட்டுக்கு அரிசி பருப்பு செலவை பார்க்கணும், கடைக்கு வந்து ஜாமான் வாங்குறதுல இந்த கடையை வச்சு தான். அப்போ நம்ம 5-10 நம்ம குறைக்கிறோம்னா நமக்கு தெரியும். சில கஷ்டப்பட்ட ஃபிட்டிங் சார்ஜே வாங்க மாட்டார். ஜாமானுக்குள்ளே காசு மட்டும் வாங்குவார். சொல்லப்போனால் நாய் மாதிரி குறைப்பார் இவர். கீசரோட முதலாளியும் வந்துட்டார். இப்போ ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சு. கஸ்டமர்கிட்ட நீங்கள் போங்கப்பா, இன்னும் ஒரு 1-1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லி அவரை வழி அனுப்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீசர் ஓப்பன் பண்ணுறதும் கஷ்டம், ஃபிட்டிங் பண்ணுறது அதை விட கஷ்டம். கொஞ்சம் கூட கடுகளவு முன்ன பின்ன ஆகக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சாப்பிட உட்காந்துட்டேன். மணி இப்போ வந்து கரெக்டாக 11:45. அது ஃபிட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 12:45 ஆயிரும். அதுக்கு பசி தாங்க முடியாது. அதனால் நான் சாப்பிட உட்காந்துட்டு. என் வீட்டில் இன்றைக்கி தோசை, தேங்காய் சட்னி. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள். நம்ம அம்மா குட்டிக்கு தோசையை கொடுத்து பார்ப்போம் சாப்பிட்றாள்னு. சாப்பிட மாட்டேன். நீயும் போடி உன் தோசையும் போடின்னு வேண்டான்னு சொல்லிட்டா.